வணக்கம் எவ்ரிவன். கடந்த வீடியோவில் நாம் டபுள் ஸ்பிளிட் எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி பார்த்துருந்தோம். ஞாபகம் இருக்கா? எப்படி ஒரு சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் ஒரு அப்சர்வேஷனால் தன்னுடைய பிஹேவியரை சேஞ்ச் பண்ணுதுன்னு பார்த்தோம். நிறைய பேர் கமெண்ட்ஸில் ஆச்சரியப்பட்டிருந்தீங்க. எப்படி ஒரு பார்ட்டிக்கலால், அதாவது ஃபோட்டான், எலக்ட்ரான் போன்ற சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸால் எப்படி தங்களை அப்சர்வ் பண்ணுறதன் மூலியமாக அதோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணுதுன்னு கேட்டிருந்தீங்க. எப்படி ஒரு லைட்டுக்கு தன்னை யாரோ ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்படின்றத எப்படி அதால் தெரிந்து கொள்ள முடியுதுன்றதை கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோவில் அதுக்கான ஆன்சரும் இருக்கும். அதாவது நமக்கு அதை பற்றி தெரியாது, அவ்வளோதான் நமக்கு தெரிஞ்ச ஃபிசிக்ஸ். மேலும் இன்னும் உங்கள் அறிவு பசிக்கு தீனி போடுற மாதிரி இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸோட வினோத உலகத்துக்குள்ளே நுழைய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். இதை சுலபமாக சொல்கிறதுக்கு நான் ஒரு வழி வச்சுருக்கேன். உங்கள் கண்ணை மூடிக்கோங்க. 2 காயின் இருக்குது. ஒரு காயின் சென்னையில் இருக்குது, இன்னொரு காயின் லண்டனில் இருக்குது. நீங்கள் சென்னையில் இருக்க இந்த காயினை அதோட பூ சைடில் இருந்து தலை சைடுக்கு ஃப்ளிப் பண்ணுறீங்க, அதாவது திருப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக லண்டனில் இருக்க அந்த காயினும் ஆட்டோமேட்டிக்காக அதுவும் திரும்பும். அதாவது இங்கே சென்னையில் இருக்க காயினை நீங்கள் பூவிலேருந்து தலை சைடுக்கு திருப்பும் பொழுது லண்டனில் இருக்க காயினும் பூவிலேருந்து தலை சைடுக்கு திரும்பும். இதுதான் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். இப்போ இந்த காயினை மறந்துடுங்க, சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸை வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு சப்அட்டாமிக் பார்ட்டிகளோட பிஹேவியர் இல்லை அதுக்கு நடக்கிற சேஞ்சஸ் ஏதாவது ஒன்று இங்கே நடக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு சப்அட்டாமிக் பார்ட்டிகல் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும், அது லைட் இயர் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் அவைகளோட பிஹேவியரும் சேஞ்ச் ஆகும். இதுதான் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்னு சொல்கிறாங்க. சயின்டிஸ்டால் இந்த ஃபோட்டான்ஸ் மற்றும் எலக்ட்ரான்ஸை உருவாக்க முடியும். ஆனால் இது சுலபமான விஷயம் கிடையாது. இந்த சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் மிகவும் வினோதமான முறையில் இணைக்கப்பட்டிருக்கு. இவைகள் எவ்வளோ தூரம் பிரிந்திருந்தாலும் சரி, டிஸ்டன்ஸ் ஒரு விஷயமே இல்லை. முன்னாடி பேசின உதாரணத்தையும் நம்ம எடுத்துப்போம். சென்னையில் இருக்க காயினை சுற்றினா எத்தனை முறை அது சுற்றி விழுமோ அது இன்ஸ்டண்ட்டாக கால்குலேட் செய்யப்பட்டு உடனே லண்டனில் இருக்க காயினும் சுற்றுது. இன்ஸ்டன்ட்லி அதே மாதிரி, அதாவது சென்னையில் இருக்க காயின் எப்படி சுற்றுச்சோ அதே மாதிரி லண்டனில் இருக்க காயினும் இன்ஸ்டண்ட்டாக அதே அளவில் சுற்றுது. ஸோ இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக நடக்குது. அவைகள் ஒளியாண்டு தொலைவில் இருந்தாலும் சரி, அதாவது லைட் இயர் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் சரி, டிஸ்டன்ஸ் ஒரு விஷயமே இவைகளுக்கு முன்பாக கிடையாது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இதை தான் ஸ்பூக்கி ஆக்ஷன் அட் அ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஐன்ஸ்டீனோட நோஷனில் இதை சொல்லணும்னா இன்னும் அறிவியல் விளக்கமளிக்காத தொலைதூர இணைப்பு அப்படின்னு இதை சொல்லலாம். இந்த ஸ்பூக்கி ஆக்ஷன் அட் அ டிஸ்டன்ஸ் நம்மளோட அன்றாட இயற்பியல் விதிகளுக்கான புரிந்து கொள்ளுதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. ஒளியை விட வேகமாக பயணிக்கக்கூடிய சிக்னல் எதுவுமே இல்லைன்னு நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்பொழுது எப்படி இந்த சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இவ்வளோ வேகமாக கம்யூனிகேட் பண்ண முடியுது? உண்மை என்னன்னா நமக்கு தெரியாது. அதை பற்றின புரிந்து கொள்ளுதல் முழுவதுமாக நம்ம இடத்தில் இல்லை. இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டை வச்சு நம்ம தொழில்நுட்பத்தில் இந்த உலகத்தையே புரட்டி போட முடியும். கற்பனை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு சீக்ரெட் மெசேஜை என்டாங்கிள் பார்ட்டிகல்ஸ் மூலியமாக சென்ட் பண்ணுறீங்க. அப்போ யாராவது அந்த மெசேஜை இன்டர்செப்ட் பண்ணி குறுக்கிட்டு ஒட்டி கேட்கணும் அல்லது தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அந்த பார்ட்டிகளோட ஸ்டேட்டை டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க. அப்படி அந்த பார்ட்டிகளோட ஸ்டேட் டிஸ்டர்ப் ஆகும்பொழுது உங்களுக்கு உடனடியாக அல்ட்ரா இன்ஸ்டிங்க்டாக தெரிஞ்சிடும். அது ஒரு அசைக்க முடியாத பாதுகாப்பாக இருக்கும். உங்கள் மெசேஜை யாராலையும் டேம்பர் பண்ண முடியாது, டேட்டாவை இன்டர்செப்ட் பண்ணி டேம்பர் பண்ணவும் முடியாது. குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ். ரெகுலர் கம்ப்யூட்டர்ஸ் 0s and 1 பிட்ஸ் மூலியமாக தான் ரன் ஆகும். ஆனால் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் என்டாங்கிள் பார்ட்டிகல்ஸோட தன்னுடைய சூப்பர் பொசிஷன் சொல்லப்படுற விதிகளால் அவைகளால் ஒரே நேரத்தில் 0வாகவும் இருக்க முடியும், 1ஆகவும் இருக்க முடியும். ஸோ இப்படி இருக்கிறதுனால இவைகளால் பெரிய பெரிய மேசிவ் கால்குலேஷன்ஸை இவைகளால் மேற்கொள்ள முடியும். இந்த கால்குலேஷன்ஸ் ரெகுலர் கம்ப்யூட்டர்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், பல வருடங்கள் ஆகலாம் அல்லது பல நூற்றாண்டுகள் கூட ஆகலாம். அவ்வளோ காம்ப்ளெக்ஸான கால்குலேஷன்ஸை இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் சுலபமாக மேற்கொண்டு முடிச்சுவிடும். இவைகளால் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற ஃபீல்ட்ஸில் அதிகமான நம்மளோட முன்னேற்றங்களை நம்மளால் காண முடியும். டெலிபோர்ட்டேஷன் நம்ம சொல்லும்பொழுது நம்ம சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸில் பார்க்குற மாதிரி ஒரு ஆளை லிட்டரலாக ஒரு பூமியிலேருந்து இன்னொரு கிரகத்துக்கு டெலிபோர்ட் பண்ணுறதை பற்றி நம்ம இங்கே பேசலை. டெலிபோர்ட்டேஷன்னா டேட்டா டெலிபோர்ட்டேஷன் பற்றி நம்ம பேசுகிறோம். ஸ்பேஸ் என்தூசியாஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் இந்த யூனிவர்ஸ் எவ்வளோ பெருசுன்னு. யூனிவர்ஸை விடுங்க, நம்ம சோலார் சிஸ்டம் எவ்வளோ பெருசுனோ, நம்மளோட கேலக்ஸி எவ்வளோ பெருசுனோ நமக்கு தெரியும். ஏன், இங்கேருந்து நான் ஒரு மெசேஜை மார்ஸ்க்கு அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்களேன். மார்ஸ்க்கு சென்றடையத்துக்கே எனக்கு 3 நிமிடங்கள் ஆகும். எப்போதுனா ஆர்பிட்டல் டிஸ்டன்ஸில் பூமியும் மார்ஸும் அருகாமையில் இருக்கும் பொழுதே எனக்கு அந்த ரிசீவரை சென்றடையத்துக்கு 3 நிமிடங்களும், அங்கேருந்து எனக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாலும் அது எனக்கு திரும்பி வரத்துக்கு 3 நிமிடங்கள் ஆகும். அதுவே ஆர்பிட்டல் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா எனக்கு 22 நிமிடங்கள் வரைக்கும் நேரம் பிடிக்கும்.
ஆனால் இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டை வச்சு என்னால் இன்ஸ்டண்ட்டாக டேட்டாவை டிரான்ஸ்மிஷன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் என்னால் டேட்டா காம்ப்ளெக்ஸான மெடிக்கல் ஸ்கேன்ஸ் அண்ட் அதர் திங்ஸை என்னால் ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக என்னால் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டை வச்சு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ண முடியும். ஸோ இதுக்கு டிஸ்டன்ஸ்ன்றது ஒரு தடைக்கல்லே கிடையாது. எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சரி, இந்த யூனிவர்ஸில் எவ்வளோ டிஸ்டண்ட்டாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டண்ட்டாக என்னால் டேட்டாவை டெலிபோர்ட்டேஷன் பண்ண முடியும். இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்குள்ளே போக போக ஆழம் இன்னும் இறங்கிட்டே தான் போகுது. உதாரணத்துக்கு 2 ஸ்னூக்கர் பால் டேபிளில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பாலை நீங்கள் ஹிட் பண்ணும்பொழுது ஃபிசிக்கல் கொலிஷன் ஏற்பட்டு இன்னொரு பால் நகருது. இந்த ஃபிசிக்கல் இன்ட்ராக்ஷனோட தான் நம்ம எப்போவுமே பழகிருக்கோம். 2 பொருட்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்படையும் பொழுது மாற்றம் ஏற்படும். இதே என்டாங்கிள்டு வேர்ல்டில் பார்த்தோம்னா கற்பனை பண்ணிக்கோங்க, 2 எலக்ட்ரான் இருக்குது. ஒரு எலக்ட்ரான் மில்கிவே கேலக்சிக்கு ஒரு புறமும் மற்றொரு எலக்ட்ரான் மில்கிவே கேலக்சிக்கு மறுபுறமும் அனுப்புகிறோம். இந்த எலக்ட்ரானை நம்ம அனுப்புறதுக்கு முன்னாடி ரெண்டுமே என்டாங்கிள்மெண்ட்டில் வச்சுருக்கோம். அதாவது ரெண்டுமே ஒரு பக்கமாக சுழுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாக் வைஸ் 2 எலக்ட்ரானும் சுற்றுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2 எலக்ட்ரானில் ஒரு எலக்ட்ரானை கேலக்சிக்கு ஒரு புறமும் மறு எலக்ட்ரானை கேலக்சிக்கு இன்னொரு புறமும் அனுப்புகிறோம். எப்படி நம்ம காயினை ஃப்ளிப் பண்ணும்போது அது காற்றுல இருக்கும்பொழுது அது ஹெட்டாகவும் இருக்குது டெய்லாகவும் இருக்குது. இதுதான் சூப்பர் பொசிஷன்னு சொல்கிறோம். அதாவது அவைகள் ஹெட்டாகவும் இருக்குது டெய்லாகவும் இருக்குது. அவை கீழே அடையும் பொழுது தான் அது ஹெட்டாக டெய்லாங்கிறது தெரியும். அதே போல் தான் நாம் இந்த எலக்ட்ரானை கேலக்சிக்கு ஒரு பக்கம் அனுப்பும் பொழுது அது போத் கிளாக் வைஸாகவும் இருக்கலாம், ஆன்டி கிளாக் வைஸாகவும் இருக்கலாம். ஏன்னா அது சுழற்சியில் இருக்குது. ஆகையால் நாம் இப்போது இந்த ஒரு பக்கம் சென்ற எலக்ட்ரானை அளவிடும் பொழுது அது ஸ்பின் அப் ஆகுதா இல்லை ஸ்பின் டவுன் ஆகுதான்றதை நம்ம அளவிடும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக கேலக்சிக்கு மறுபுறம் சென்ற அந்த எலக்ட்ரானோட சுழற்சியை அது ஆட்டோமேட்டிக்காக மாற்றுது. ஸோ இதுதான் என்டாங்கிள்மெண்ட்டுன்னு நாம் சொல்கிறோம். அப்போது நம்ம அறிவியல் புரிந்து கொள்ளுதலுக்கு அப்பாற்பட்ட கனெக்ஷன் இந்த பார்ட்டிகல்ஸ்க்கு இருக்கா அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது, பெரிய முரணாக இருக்குது. இங்கே தான் நாம் இயற்பியலையும் நாம் அறிவியலும் புரிந்து கொள்ளுதலுக்கான ஒரு நிறுத்தத்தை கொண்டு வருது. இந்த கனெக்ஷன் எப்படி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத யாராலையுமே நிர்ணயிக்க முடியல. இதனால தான் ஐன்ஸ்டீன் இதை என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்பூக்கி ஆக்ஷன் அட் அ டிஸ்டன்ஸ், இன்னும் அறிவியல் விளக்கமளிக்காத தொலைதூர இணைப்பு அப்படின்னு ஐன்ஸ்டீன் இதை பற்றி சொல்லியிருக்காரு. முன்னதாக சொன்ன மாதிரி இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸை பற்றி நம்ம அறிந்து கொள்ள ஆழம் இன்னும் அதிகமாகிட்டே தான் போகுது. நம்மளோட தற்போதைய அறிவியல் புரிந்து கொள்ளுதலுக்கு இது பெரும் சவாலாக இருக்குது. நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம்னு நினைக்கிறோம், ஆனால் நம்ம கற்றுக்கிட்டதெல்லாம் ரொம்ப சிறிய அளவில் தான் கற்றுருக்கோன்றது இது நமக்கு புரிய வைக்குது. இன்னும் இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸை பற்றி புரிந்து கொள்வதற்கான பாதையை நம்ம தொடருவோம். குவாண்டம் மெக்கானிக்ஸ் பற்றியான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போது தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு கொண்டு போய் சேரும். மேலும் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறோம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோஃபினிட்டி.